சில விஷயங்களை நாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லிடுறோம். அந்த மாதிரி தான் சிரியாவில் டமாஸ்கஸ் பகுதி சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் கையில் சிக்கிறோம். சிரியா எண்டு கேம் அப்படிங்கிற வீடியோவை நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலையிலிருந்தே நீங்கள் எல்லா செய்தி ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க. சிரியாவினுடைய அல் அசாத் அவர்களுடைய அந்த ஒரு பதவி அப்படிங்கிறது தூக்கி எறியப்பட்டது. அவருடைய ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு விட்டார்கள் இப்போதைய கிளர்ச்சியாளர்கள். ஸோ இப்போ 50 வருஷத்துக்கு பிறகு அல் அசாத் அப்படிங்கிற அவருடைய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து சிரியா விடுதலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற பெரிய ஒரு கொண்டாட்டம் சிரியா முழுவதுமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா அல் அசாத் அவர்களுக்கு என்ன ஆனது, அசாத் அவர்கள் இப்போது எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கு பின்னாடி இப்போ கிளர்ச்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களும் அதுக்கான அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ்பெஸ்டி சார்பாக 17 பொருட்களுக்கான காம்போ 999 ருபீஸுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு காம்போ ரெடி ஆகிட்டுருக்கு, எல்லாரும் தயாராகிக்கோங்க. அசாத் அவர்கள் இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒருவேளை அவர் ஈரானில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எங்கேயோ யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆசாத் அவர்களுடைய மாளிகை முழுவதுமாக இன்னைக்கு சூறையாடப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருடைய மாளிகை மட்டும் கிடையாது, அவருடைய கார் கேரேஜாக இருக்கட்டும், அவர் உபயோகித்த பல பொருட்களாக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ கிளர்ச்சியாளர்களுடைய கையிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கையிலும் சிக்கி வருகிறது என்கிற தகவல் வெளியாகுது. ஸோ ஒவ்வொரு சர்வாதிகாரி வீழ்ச்சி அடையும் போது இல்லாட்டி வீழ்த்தப்படும் போது இந்த கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் கையில் அவங்களுடைய பொருட்கள் கிடைச்சா எந்த மாதிரியான நிலைமை இருக்குமோ அதுதான் இப்போ ஆசாத் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லிபியாலையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. கடாஃபி அவர்களை கொஞ்சம் குவித்தார்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தகவலுக்கு பிறகு இப்போ லிபியா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அதே நேரத்தில் லிபியாவினுடைய கடாஃபி அவர்களையும் ஆசாத் அவர்களையும் நம்ம ஒரே திராஸில் வச்சு பார்க்க முடியாது. 2 பேருடைய கொள்கை வேறு, 2 பேரும் செய்தது வேற. ஆசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2011 இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். சொல்லப்போனால் 14 வருடங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழவில்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு பல வீடியோக்களை சொல்லி வராங்க. ஆசாத் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானதும் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரானதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நேரத்தில் ஆசாத் அவர்களுக்கு யார் ரொம்ப பெரிய அளவில் பேக்கப் கொடுத்துருந்தாங்கன்னா ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் தான். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்படுது. என்னப்பா, ஆசாத் அவர்கள் ஊரை விட்டே ஓடிட்டாராமே, அங்கே இருக்கக்கூடிய அந்த HTS அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் படை ஆசாத் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான சிரியாவையும் கையகப்படுத்திட்டாங்களாமே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, ஆசாத் அவர்கள் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அதற்கு காரணம் ஆசாத் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பக்கபலமாக இருந்த ஈரானும் புட்டின் அவர்களும் இனிமேயும் ஆசாத் அவர்களுக்கு உதவுறதுக்கு எங்களால் முடியாதுன்னு சொல்லி கைவிரித்த காரணத்தினால தான் ஆசாத் அவர்கள் நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. சரி, அப்படின்னா ரஷ்யாவால் உண்மையிலேயே சிரியாவுக்கு இப்போ உதவ முடியாத நிலைமையில் இருக்காங்களான்னு பார்த்தா ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யாவினுடைய எக்கனாமி முதல் ஒட்டுமொத்தமான அடுத்தடுத்த நகர்வுகள், அவங்களுடைய பட்ஜெட், இது எல்லாத்தையுமே பாதித்திருக்கிறது. அப்படின்னா ரஷ்யாவை பாதுகாப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்வார்களா, இல்லை ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆசாத் அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிகள் எடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வியில் தான் ரஷ்யா ஆசாத் அவர்களை கைவிட்டதாக பல ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய நிலைமையும் அப்படிதான். ஈரானுக்கு எதிராக ஆசாத் அவர்களுக்கு எதிராக இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு காய் நகர்த்தலை செய்திருக்கிறது. ஸோ ஈரான் பொறுத்த வரைக்கும் ஆசாத் அவர்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் ஈரான் ஆசாத் அவர்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய HTS அமைப்புடன் ரொம்ப நட்புறவை பாராட்டின நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். அப்போ இது இஸ்ரேலினுடைய பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா ஈரானுடைய தோல்வி இந்த பக்கம் இஸ்ரேல் துருக்கியினுடைய வெற்றியாக பார்க்கப்படுது. சரிப்பா, அப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஹாப்பியாகவே இல்லையான்னு கேட்டால் ரொம்ப பேர் ஹாப்பியாக தான் இருக்காங்க. குறிப்பாக இந்த சிரியாவினுடைய ஒரு பகுதி குர்தின மக்கள் அந்த போராளிகளால் கையாளப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த சிரியாவினுடைய ஒரு பகுதியை சார்ந்த குர்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சர்வாதிகார போக்கு உடனடியாக முடித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது கொஞ்சம் டிலே தான், ஆனாலும் பரவாயில்லை, அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிரியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதி ஆட்சி செய்யக்கூடிய குர்தின மக்கள் சொல்லியிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது டெரரிசமோ இல்லாட்டி வேறு ஏதோ உள்நாட்டு பிரச்சனை, ஆல்ரெடி சிவில் வாரில் தான் இருந்தாங்க சிரியா, இது எதுவுமே கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அரசியல் ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி கவிழ்ந்து விட்டது, அதுதான் பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்கிறாங்க. அதே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அரபுலக நாடுகள் சிரியாவிடம், இப்போது சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த HTS அப்படின்னு சொல்கிற கிளர்ச்சியாளர்களிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து அரபுலக நாடுகளையும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கிட்ட இருக்கக்கூடிய இஸ்லாம் நாடுகள் எல்லாரையுமே சேர்ந்து நன்றாக வழி நடத்துவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், தனித்தனியாக ஒர்க் பண்ணால் நமக்கு எதுவுமே நல்லது நடக்க போகிறது கிடையாது, ஆசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஹிஸ்டாரிக் ஃபால் ஆஃப் ஆசாத் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹேஷ்டாகாக மாறி இருக்கு. அதுதான் குர்துகள் லீட் பண்ணக்கூடிய சிரியாவினுடைய சில பகுதிகள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பகுதியில் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வருகிறார்கள். அடுத்ததா சிரியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்கள் பிடித்து விட்டார்கள். அப்போ அவர் தான் வந்து டிவிலெலாம் சொல்கிறார், ஆமாம் ஆசாத் அவர்களுடைய அந்த ரெஜிம் வீழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி. அதே பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசாத் அவர்கள் எங்கே போயிருக்காங்க, அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது, பட் நாம் என்ன செய்யலாம், நம்முடைய நாட்டை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எங்களிடம் இருக்கிறது, அதை நாங்கள் இந்த கிளர்ச்சியாளர்களிடம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்போது சிரியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கூறியிருக்கிறார். அப்படின்னா சிரியாவினுடைய டெலிகாம் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, ஹோம்ஸ் அப்படிங்கிற பகுதியும் ஹமா அப்படிங்கிற பகுதியிலும் பெரிய அளவில் இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டிருந்தது, கால் அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணியிருக்கோம், இங்கே இப்போது சகஜ நிலைமை அப்படிங்கிறது மாறி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோம்ஸ் இல்லாட்டி ஹமா அடுத்ததாக டாரா அப்படிங்கிற இந்த பகுதிகள் எல்லாமே சிரியாவினுடைய அதிபருக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகளாக இருந்தது. சொல்லப்போனால் ஒரு 7 சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த சிட்டிஸ் எல்லாமே இப்போ யார் கையில் இருக்குன்னு கேட்டால் கிளர்ச்சியாளர்களுடைய கையில் வந்துவிட்டது. ஸோ ஆசாத் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த இராணுவம் பக்கத்து நாடுகளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்களே தவிர அங்கிருந்து வரக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடுவதற்கு அவங்க முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா விக்கி அப்படின்னு கேட்டால் உண்மைதான். ஏன்னா இஸ்ரேலும் சிரியாவும் அவங்க ஒரு எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள், அதில் ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. சிரியாவிலேருந்து லெபனன் பக்கமாக போகக்கூடிய பாதைகள் எல்லாத்தையுமே உடைத்த பெருமை யாரை போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இஸ்ரேலை போய் தான் சேரும். ஏன்னா லெபனன் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல, அப்போ ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான ஆயுதங்களை சிரியா வழியாக கொஞ்சம் பேர் கடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் என்ன செஞ்சாங்கன்னா அந்த வழித்தடத்தை எல்லாமே அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி அழிச்சாங்க. அதே மாதிரி சிரியா மற்றும் இஸ்ரேலுக்கான அந்த பஃபர் ஜோன் அப்படிங்கிறதையும் செக்யூரிட்டி அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் சொல்கிறாங்க. இதே மாதிரி நேற்று 3 நாடுகள் அவங்களுடைய கருத்தை பரிமாறிக்கொண்டார்கள். முதல் நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், அடுத்ததா ரஷ்யா, அடுத்ததா துருக்கி. இந்த 3 நாடுமே எதிரெதிர் திசையில், ரஷ்யாவும் ஈரானும் ஒரு திசையிலும் துருக்கி அவங்களுடைய எதிர் திசையிலும் நின்று போராடுவாங்க. பட் இந்த 3 நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை, அவங்களுக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது ஒன்று கூடி விடுவார்கள் என்பதும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கான காரணமாக நாம் பார்க்கலாம். ஸோ இஸ்ரேலினுடைய மிலிட்டரி அவங்களுடைய பஃபர் ஜோன் முழுவதுமாக சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும், ஹஃபீஸ் அல் அசாத் அவர்களுடைய ஸ்டாச்சு அப்படிங்கிறது உடைத்து எரியப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஹஃபீஸ் அல் அசாத் அப்படிங்கிறவர், அல் அசாத் அவர்கள் இருக்காங்களா அவங்களுடைய தந்தை. ஸோ ஹஃபீஸ் அவர்களும் இதே மாதிரி என்ன செஞ்சிருக்காரு, மக்களை அடிமையாக வழி நடத்தியிருக்கிறார். அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்திருக்கார். அவருடைய எல்லா சிலைகளும் உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சிலைகளை உடைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தி வெளியானது. ஆசாத் அவர்களுடைய விமானம் விபத்துக்குள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியும், ஆசாத் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதில் பயணம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், ஸோ ஆசாத் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புச் செய்திகளும் வெளியாகின. பட் அதை பற்றியான ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ ரெபல்ஸ் இல்லாட்டி கிளர்ச்சியாளர்கள் அங்கே சிரியாவில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான 3 கட்டளைகள் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புல்லட்டை வானோக்கி சுடுதல் அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரைவா சூப்பரான விஷயம். புல்லட்டை தேவையில்லாமல் மக்கள் பயப்படுற மாதிரி நடுத்தெருவில் இருந்து வானத்தை நோக்கி சுடுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஒரு அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. அதை வந்து பேனரை கிளிக்கிறது இல்லாட்டி ஒரு ஸ்கூல் அடித்து உடைக்கிறது, காலேஜஸ் உடைப்பது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. மக்களுக்கு எந்த விதத்துலையும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராகவும் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். எங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே, அல் அசாத் அவர்களுக்கு பிறகு வந்த அந்த ஆட்சி இல்லாட்டி அந்த கிளர்ச்சியாளர்களுடைய கூட்டணி இப்படி 3 வார்த்தைகளை சொல்லியிருக்காங்களே, இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். தாலிபான்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு ஆப்கானிஸ்தானில்,
பல காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் அடித்து நொறுக்கப்பட்டது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஆணும் பெண்ணும் ஒன்றாக படிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களை தூக்கி எறிந்த இந்த கிளர்ச்சியாளர்களுடைய கூட்டம் எந்த ப்ராப்பர்ட்டி நீ தொடக்கூடாது, உடைக்கக்கூடாது, சாதாரண மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். ஸோ அல்லாஹ் அவர்களுடைய இந்த எரா அப்படிங்கிறது முடிந்து விட்டது. அடுத்ததாக புதிய ஒரு அத்தியாயம் சிரியாவில் தொடங்க போகிறது. இதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை பயக்குமா, இல்லை அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலம் நமக்கு பதிலாக சொல்லட்டும். நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டில் 17 பொருட்கள், எக்ஸோஎக்ஸாக இருக்கட்டும், மிகாடோவாக இருக்கட்டும், லேப்ரின்த்தாக இருக்கட்டும், 8 நோட்ஸ் சைலஃபோனாக இருக்கட்டும், ஸ்கேல்ஸாக இருக்கட்டும், இரேசராக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற மொத்தம் 17 பொருட்களை உள்ளடக்கிய ஒரு காம்போ 999 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்த காம்போவை கொஞ்சமாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.